2 ஸ்டேட்மெண்ட்டுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவங்க எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கு கொள்ளலை, விசிக அமைச்சரவையிலே பங்கு கொள்கிறது. ஆனால் அந்த விசிகாவிலிருந்து ஒரு குரல் என்பது பாஜக தான் ஆள்கிறது அப்படின்றது. நேற்று திரு வீரபாண்டியன் அவர்கள் நாங்கள் இணைஞ்சு செயல்பட தயார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் என்னதான், இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த எஸ்.ஏ. சூர்யா வசனம் மாதிரி தான் இருக்கு அல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சினிமா டைலாக்காக இருந்தாலும் உண்மை அதுதான். ஏன்னா சிபிஐயில் முத்தரசன் பேசுகிறத கேட்டிங்கன்னா இதோட பயங்கரமாக இருக்குது. அவர் பேர் சொல்வதற்கு கூட நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார். யார? விஜய் தான் சொல்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை தான் அந்த பேர் சொல்வது கூட விரும்பலைங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டத்தில். அப்போ அந்த அளவு கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது யார் வைக்கிறாருன்னா அவங்களை ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செங்கல், அந்த நாற்காலியை காப்பாற்றுற ஒரு செங்கலாக தான் சிபிஐ சிபிஎம் இருக்குது. அதில் முத்தரசன்கிற மூத்த தலைவர், அவர் சாதாரண நபர் கிடையாது, முன்னாள் மாநில செயலாளர். அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். சிபிஎம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலபாரதி, மதுக்கூர் ராமலிங்கம், கனகராஜ் இவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா கடுமையான விஜய் எதிர்ப்பாக இருக்குது. அதாவது திமுக காரங்க எதிர்ப்பதை விட கடுமையாக விஜய் எதிர்க்கிறார். விடுதலை சிறுத்தைகளில் பார்த்தீங்கன்னா பாலாஜி கூட அவ்வப்போது கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. குதிரை பேரம் நடக்குது, இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறார். இவர் ஷானவாஸ் கிட்டத்தட்ட கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. பாஜக கவர்மெண்ட் நடக்குது, இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறார் அவர். பாரதிய ஜனதா உள்ளே வந்துருச்சு, பாஜகவுக்கு இசைவான ஒரு அரசு நடக்குதுங்கிறார். இப்போ இவங்க 3 பேரும் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தான் சொன்னேன், இது இருக்குது அது இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருக்குது. இப்போ இந்த நிலையில் இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழ்மட்டம் மேல்மட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்க நாளைக்கு எலெக்ஷனோ வேறு சில விஷயங்களோ எப்படி இவங்க இணைந்து செயல்பட முடியும்? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அதிதீவிர விஜய் ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வருமானு தெரியல. ஜோதிமணி போன்றவர்களும் ஏதோ அவ்வப்போது ஏதோ பேசினாங்க, அந்த குதிரை பேரம் வரப்போது என்ன உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை விட்டுருங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தைகள்ல இப்போ ஷானவாஸ் போன்றவர்கள் கருத்தை ஆதரிப்பவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க? இப்போ எஸ்.எஸ். பாலாஜி போன்றவர்கள் தொடர்ந்து விஜய் ஆதரிப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். இல்லை, இப்போ நீங்க சொன்னதுல முக்கியமான அம்சம், ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருவேறு குரல்கள் இருக்கு. அது ஏதோ ஆதரவு மௌனம்னு இல்லை, கடும் எதிர்ப்பு அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்கு தலைமை மௌனமா இருக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க ரெண்டையும் விரும்புறாங்களான்னு அர்த்தம். அதாவது இன்னும் சொல்ல போனா விஜயோட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத விஜய்க்கே ஒரு செக் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். வன்னியரசு தீவிரமா விஜய் ஆதரிக்கிறாரு. அது திருமாவளவன் சொல்லி அப்படி செய்யறாரா இல்ல ஆதவர்ஜன் சொல்லி செய்யறாரான்னு தெரியல. இந்த அளவுக்கு விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு ஆளுமை மிக்க கள போராளி, அவர் இன்னொருத்தர் சொல்லியா பேசக்கூடியவரா இருக்கிறாரு. வன்னியரசு அவர்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு ஈழத்துக்கு ஆதரவாக, சாதி ஒழிப்பு, பெரியாரிய சிந்தனையில், தமிழ் உணர்வு, பாஜக எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்புன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த 66 நாள்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஒரு அயற்சியாக இருக்கு. தோழரா அப்படி பேசுறாருங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்ல படங்க, சிஎம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். அந்த படத்தை எதுக்குங்க பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய, ஈழ, தமிழ் தேசிய படம்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ கட்சி நிலைப்பாடுல இதுல என்ன ஒரு ஊசலாட்டம் இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை ஒன்று ஆதரவுனா தீவிரம் ஆதரிக்கிறோன்றது ஒன்று, இல்லை எதிர்க்கிறோம். ஏன் இது நடு மையத்தில் ஏன் இருக்கிறாங்கன்னு? இப்போதைக்கு எலெக்ஷன் இல்லை, அதே சமயம் நம்ம செக்கையும் வச்சுக்குவோம், திமுக குட்டியே ஒரு லிங்கை வச்சுக்கோங்கிற பாயிண்ட்ல தான் அவங்க நகர்றாங்க. ரொம்ப வெளிப்படையாக அதான் நடக்குது. பே. சண்முகம், வீரபாண்டியன் இவர்களுடைய பேச்சில் கூட ஒரு திராவிட இயக்கத்தின் மீது, திமுக மீதான ஒரு பாசம் இருக்கு, அந்த சாய்வு தன்மை இருப்பதை பார்க்குறோம் நம்ம. இப்போ ஆளுநர் ஷானவாஸ் பேசுறது முழுமையாக விஜய் எதிர்ப்பு. அதுல வன்னியரசு அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் பேசுறாரான்னு கேட்டா இல்லை, அவர் கூட அவ்வப்போது விஜய்க்கு செக் வச்சு தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க கிங் மேக்கரு, எங்களோட 2 சீட்டுல நீ கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சில சமயம் பேசிடுறாரு. ஏன்னா அவர் அன்புமணியோட ஷட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காரு, அதையும் திருமாவளவன் கவனிக்கிறாங்க. அதனால இப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் முழுக்க விஜய் ஆதரவு நிலையில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரியார், அம்பேத்கர், மார்க்சியம், ஈழம், பிரபாகரன் இந்த கொள்கைகளை சொல்லி வளர்ந்த ஒரு அமைப்பு. இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, தாவேகாவை மதசார்பற்ற அணி சொல்றோம், பாஜக எதிர்ப்புல அவர் இருக்காருன்னு சொல்லி தானே எல்லாருமே ஆதரிச்சாங்க. அதுல எதுவும் அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால ஊசலாட்டமா, இல்ல அரசியல் வியூக விளையாட்டுல நம்ம 2 பக்கமும் ஒரு பேலன்ஸ் பண்ணி போன்றதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, மதச்சார்பற்ற அணியா போது இல்லை அப்படிங்கிறது காதர் மொய்தீன் உட்பட அங்க உள்ள எல்லோருக்கும் தெரியும். வைகோல இருந்து அவரை வீரியமா ஆதரிக்கிற எல்லோருக்கும் 100 விழுக்காடு தெரியும். நம்ம எல்லாரை விட அவங்க நல்லா தெரியும். விஜய் பாஜக எதிர்ப்பாளர் அல்ல, நீட் எதிர்ப்பாளர் அல்ல, மேகதாதுல அவர் ஒன்றும் தமிழர்களின் உணர்வை பிரதிபலிப்பவர் அல்ல.
எந்த பிரச்சனையிலும் அவர் ஒரு திராவிட இயக்க ஒரு பெரியார் இயக்க குரலா வெளிப்பட மாட்டார். சரி. பாஜகவுக்கு எதிர்த்தும் பேச மாட்டார் அவர். இப்ப வேற ஒண்ணும் இல்லை. எதுல அவர் பாஜக எதிர்த்து பேசியிருக்கிறாரு? இல்ல காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்காரு. பாஜகவையும் எதிர்க்க மாட்டாரு, காங்கிரஸையும் எதிர்க்க மாட்டார். அவர் எதிர்த்தது ஃபுல்லாவே நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை தான் எதிர்க்கிறார். கையை முறுக்கி அரெஸ்ட் பண்றாங்க. எந்த ஆட்சி காலத்திலையும் இப்படி தமிழ்நாட்டில் நடந்தது. ஏன்னா நீட்டை ஒழிக்கணுங்கிறது தான் விஜய் கட்சியினுடைய நோக்கம்னு அவங்க சொல்றாங்க. அந்த கோரிக்கைக்காக, இவங்க கட்சியினுடைய கொள்கைக்காக தான் அந்த மாணவர்கள் போராடுறாங்க. போராடினவங்க யாருன்னா இவங்களை ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்கள், SFI டைபி மாணவர்கள். நடக்கிற இடம் பாலன் இல்லம். அங்க சனம் செட்டியை அனுப்பி அந்த உடைக்க பாக்குறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. நான் தளபதி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் உண்மையிலே காக்ரோச் பார்ட்டியா, நீ எல்லாம் ஸ்டூடெண்டா, நீ எல்லாம் கட்சி இல்லையான்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க. யாரு? தளபதியின் ரசிகை. ஃபர்ஸ்ட் FDFS பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? உங்களை ஆதரிப்பவர்கள் யார்? அப்ப உங்கள் பார்வையில கூட்டணி கட்சிகள், தாவேகாவை ஆதரிக்கிற கட்சிகளிலே குறிப்பா விசிக இடதுசாரிகள் இருவேறு கருத்து தன்மை, இருவேறு கருத்து இல்ல, விஜய் எதிர்ப்புங்கிற ஒரு கருத்து தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வேற வழி இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க எந்த விஷயத்துல அவங்க விஜய் ஆதரிக்க முடியும்? ஒரு இடதுசாரி பார்வையில, ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய பார்வையில எந்த அடிப்படையில அவங்களால ஒரு நியாயம் சொல்லுங்க. விஜய் ஆட்சி இந்த 66 நாள்ல சாதிக்கு எதிராக, மொழி உணர்வுக்காக இவ்வளவு போராடி இருக்கு, இல்ல மேகதாதுல இறங்கி நின்னுட்டாங்கன்னு ஒரு விழுக்காடு சொல்ல முடியாது.